நம்ம மற்றவங்களோட போட்டி போட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்றது இல்லை. 10வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டி போடுவோம், இவன் நல்லா படிப்போம், நமக்கு ஈக்குவலாக அப்படியே. நீங்கள் போட்டிங்கிறது நம்பர் 1 ரேங்க்கு மட்டும் இல்லை. 80% எடுக்கிறவங்களே 80% ஆளு கூட போட்டி போட்டுருப்பாங்க. 90 எடுக்கிறவங்க அவங்க கூட போட்டி இருப்பாங்க. பாஸ் ஆகிறவங்களும் அவங்க குரூப்பில் போட்டி போட்டுருப்பாங்க. போட்டி போட்டு கடைசியில் பார்த்தா என்ன ஆகும், 10th அப்படியே போட்டி போட்டே இருப்பேன். நம்ம எப்படியாவது நல்ல மார்க் எடுத்து நம்ம பயாலஜி குரூப் எடுத்துடும், நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் முடிச்சோன்னே நீங்கள் பயாலஜி குரூப் எடுப்பீங்க, அந்த பையன் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருவான். அந்த பையன் நீங்கள் போட்டி போட்டது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் மறுபடியும் போட்டி போட்டுருப்பீங்க, சரி பயாலஜி குரூப்பில் இன்னொரு ஆளை போட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே போட்டி போட்டு நல்ல மார்க் எடுத்து எப்படியாவது நம்ம டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு போட்டிருப்பீங்க. டக்குன்னு முடிச்சுட்டு என்ன ஆயிரும், அந்த பையன் நீங்கள் அந்த பையன் டாக்டர் ஆயிடுவான், நீங்கள் இன்ஜினியரிங் போயிடுவீங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த பையன் கூட போட்டி போட்டோன்னு தோணும். போட்டி தேவை, மற்றவங்க கூட ஒப்பிட்டு போட்டி போடக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கூட போட்டி போடணும். ஏன்னா இந்த கைரேகை எப்படியோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை அனைத்தும் தனித்துவம். ஒவ்வொருத்தரோட பாதையும் வாழ்க்கையும் தனித்தனி.